இந்த டிஓபி என்ற பக்கத்தை நீங்கள் சூஸ் பண்ணதுக்கு ஏதாவது பர்டிகுலர் ரீசன் தான் அந்த எனக்கு இமேஜஸ் மேலே எப்போ ஒரு விருப்பம் எடுத்துருக்கு. அப்போ சின்ன வயசில் ஒரு ஃபோட்டோகிராஃபியோ அதில் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு அந்த இமேஜஸ் மேலே இருக்கிற அந்த இது வந்து நாங்கள் கொஞ்சம் ஸ்டோரி டெல்லிங் மேலே கவரேஜ் வந்து எந்த ஆப்வியஸாக இருந்தாலும் இந்த இமேஜ் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோரி டெல்லிங்கே எப்படின்றதுக்கு வந்து சினிமாட்டோகிராஃபிக் மூவி இமேஜஸ் மேலே ஒரு ஆசை வந்தது. அதை இப்போ கொண்டு போகும். ரிஷி செல்வது இந்த கேமரா பேச முடியுமான்னு சொன்னால் ரிஷி செல்வதை பற்றி அந்த கேமரா என்ன சொல்லும்? கொஞ்சம் கவனம் பாவி கண்டவாடி வேண்டாம் சொல்லும் மொழியை நல்லா சொல்லுவாங்க. நிற்கல என்ன என்ன எப்படியான படம் எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க நீங்கள் ஒரு டிஓபியா? ஃபேண்டசி மேலே எப்போ ஒரு இது இருக்குது. அது என்ன சொல்கிறது, அந்த பெரிய லெவல் ஃபேண்டசி வந்து சின்ன லெவல் ஒரு சின்ன பட்ஜெட்லையோ ஃபேண்டசி ஒன்று செய்யணும்னு ஆசை, ஃபேண்டசி ஒன்று செய்யணும்னு ஆசை இருக்குது. ஓகே, அது வந்து சரியான ஐயா. என்னுடைய சுதந்திரம் நான் நினைத்த சினிமாவை எடுப்பது, அது என்னுடைய சுதந்திரம். உன்னுடைய வழிக்கு நான் வரல, என் வழிக்கு நீ வராது. அண்மையில் வெளியான ஈழத்து சினிமாவில் ஒரு முக்கியமான ஒரு படம் அந்தோணி. இந்த அந்தோணி திரைப்படத்தின் டிஓபியை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அவரோட தான் ஒரு கலகலப்பான ஒரு உரையாடல் ஒன்று இன்றைக்கு இந்த பாட்காஸ்டில் நடக்க போகுது. ஸோ ரிஷி செல்வம் அவர்களை தான் இன்றைக்கு நாங்கள் இன்டர்வியூ பண்ணியிருக்கிறோம். வணக்கம் ரிஷி, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். மஸ்கட் ஓமான்லேருந்து இவ்வளோ தூரம் ஒரு சினிமாவுக்காக ஒரு லாங் ஜேர்னி, 10 வருஷ எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குது. இந்த சினிமா துறைக்கு நீங்கள் உள்ளே வந்ததுக்கு என்ன காரணம்? காரணம் வேறு சின்ன இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருந்தது, இமேஜஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி அது ஃபிலிம் மேலே இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டாக மாறி இப்படி அதான் அது ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ நான் இப்படி போய் கொண்டிருக்கோம். இந்த சினிமா துறைக்குள்ளே நீங்கள் சினிமாட்டோகிராஃபி, அதாவது டிஓபியாக இருக்கிறீங்க. இந்த டிஓபி என்ற பக்கத்தை நீங்கள் சூஸ் பண்ணதுக்கு ஏதாவது பர்டிகுலர் ரீசன் தான் அந்த எனக்கு இமேஜஸ் மேலே எப்போ ஒரு விருப்பம் எடுத்துருக்கு. அப்போ சின்ன வயசில் ஒரு ஃபோட்டோகிராஃபியோ அதில் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு இமேஜஸ் மேலே இருக்கிற அந்த இது வந்து நாங்கள் கொஞ்சம் ஸ்டோரி டெல்லிங் மேலே கவரேஜ் வந்து எந்த ஆப்வியஸாக இருந்தாலும் இந்த இமேஜ் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோரி டெல்லிங்கே எப்படின்றதுக்கு வந்து சினிமாட்டோகிராஃபிக் மூவி இமேஜஸ் மேலே ஒரு ஆசை வந்தது. அதை இப்போ கொண்டு போகுது. அப்படியே கொண்டு போகுது. இதில் 10 வருஷ ஒரு ஜேர்னியும் கூட. அடுத்தது முக்கியமாக வந்து இந்த ஈழத்தமிழ் சினிமாவில் வந்து அந்தோணி என்ற திரைப்படம் ஒரு முக்கியமாக ஒரு பேசுபொருளாக இப்போ இருக்குது. அதுன்ற ஒரு சினிமாகிராஃபராக நீங்கள் ஒர்க் பண்ணீங்க. அந்த டிஓபின் அந்த அனுபவத்தை பற்றி கொஞ்சம் பகிர்ந்து விடுவோம். ஸோ இதில் யோசனம் கிட்டத்தட்ட 2020-21 வந்து அந்த கதை, அதாவது என்ன அந்த வாழ்வியல் என்ன, அதனுடைய ஏர் நந்தினி ஏர் என்ற நிலா ஏர் என்ற எல்லாமே தான் அவங்களோட அந்த அந்த 5 வருஷத்துக்கு முதல் 5-6 வருஷத்துக்கு. ஸோ நீங்கள் இப்போ இந்த அந்தோணி திரைப்படத்தில் ப்ரீ ப்ரொடக்ஷன் 2021 ஸ்டார்ட் பண்ணிக்கோ. அதாவது ஸ்கிரிப்டிங் ஸ்டேஜ்லேருந்து அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. வேறு ஸோ இதில் வந்து கூட என்ன சொல்கிற டெஸ்ட் ஷூட்ஸ் அந்த டைம் ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தது. அந்த ஆர்டிஸ்ட்டை வச்சு டெஸ்ட் ஷூட் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்து இதான் லுக், இதான் எப்படி தான் இருக்கணும், இதான் வேண்டிய கலராக இருக்கணும்ன்ற நம்ம அப்போவே வந்துட்டு அதே மாதிரி ஸ்கிரிப்டும் வந்துட்டேன். இந்த இப்போ நான் பார்த்த படத்தில் ஸ்கிரிப்ட் வேறு எனக்கு என்ன சொல்ல அந்த அடிஷ்னல் இது. பட் அந்த பேஸ் லைன் என்ன, இப்படி தான் அதோடைய ஒருத்தர் அவர்கிட்ட லைஃப் எப்படி மாறும், எண்டில் எப்படி முடியுமான்ற விஷயம் எல்லாம் அப்பயே இருந்தது. ஆனால் அப்போ நாங்கள் வந்து உண்மையாக ஷூட் லொக்கேஷன்ஸ் பார்க்க ஓயில் அடிக்கி அப்படி நாங்கள் எங்கேயும் இருந்தேன். ஆனால் ஒரு கடலோர படமாக தான் இருக்குமன்றதான் அந்த டைம் அது படம் எடுப்போமா, அப்படி படம் எடுத்த விட்டு நான் தான் அதை டிவி பண்ணுவான்ற அந்த டிஸ்கஷன்ஸ் கூட இல்லை. பட் அந்த டைம்லேயே வந்து நான் இதை பற்றி காய்ச்சி அதுக்கான விஷயங்கள் நடந்ததுதான் இருந்தது. அப்போ இருந்து உங்களுக்கு இந்த அந்தோணி திரைப்படத்தின் சேலஞ்சஸாக என்ன பார்க்குறீங்க? என்ன இருந்தது உங்களுக்கு சேலஞ்சஸ் சினிமாட்டோகிராஃபியில், அதாவது வந்து டிஓபியாக ஒர்க் பண்ணும்போது? சேலஞ்சுன்னு பார்க்கும்போது எங்களுக்கு ஃபஸ்ட்டு டீம் வந்து செட் பண்ண ஸ்டாண்டர்ட் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தது. அப்போ ஜெனோசன் வந்து இல்லைன்னா இப்படி தான் போகணும், இதான் அதுன்ற லெவலாக இருக்கணும். அப்போ இப்போ எக்யூப்மெண்ட்ஸ்லேருந்து அந்த ஆர்டிஸ்ட்லேருந்து எல்லாம் வந்து டாப் ஸ்டாண்டில் இருக்கணும்ன்றதுல இருந்தால் அவன் வந்து சரியான ஸ்ட்ராங்காக இருந்தவன். அப்போ அது வந்த பிறகு இங்கே டீம் இருக்கும்போது இப்போ இங்கே வந்து டீம் வந்து ஒரு
நியூ கமர்ஸாக இருப்பாங்க, நியூ லேர்னர்ஸாக இருப்பாங்க. இந்த நியூ லேர்னர்ஸையும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆட்களையும் வந்து கொண்டு வந்து ஒரு ப்ரொஜெக்ட் ஒருங்கிணைச்சு செய்யறது பெரிய சவால் சொல்றால் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். மற்றதுகளே டைம் இருந்தது, 30 days வந்து நான் கண்டிப்பாக ஷூட் பண்ணேன். அப்போ எங்களுக்கு வந்து உண்மையாக அது போதுமாக இருந்தது எங்களால் வந்து அதை ஷூட் பண்ணக்கூடிய மாதிரியும். மற்றது கடல் சார்ந்திருக்கிற ஷூட்டுகள் அதுகள் இதுன்னு சொல்லி பட் அதுலேயே மெனக்கேடு இருந்தது. நிறைய ஷூட் வந்து பார்த்தீங்கன்னா கடல் சார்ந்து வச்சுருந்தீங்க. அந்த கடல் சார்ந்து நீங்கள் ஷூட் பண்ணும்போது ஏதாவது பர்டிகுலர் உங்களுக்கு சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணீங்களா நீங்கள்? இப்போ எங்களுக்கு வந்து எக்ஸ்டீரியர் தண்ணிக்குள்ளே கடவுளுக்குள்ள போகிறோம்னாலே எங்களுக்கு அந்த அந்த விஷயங்கள் கொஞ்சம் நாங்கள் யோசிச்சு தான் செய்து நாங்கள் யோசிச்சது என்னென்ன எங்களுக்கு யாருக்கும் வந்து இதுக்கு முதல் வந்து அந்த ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் இல்லை. அப்போ அனுபவத்தை வந்து ஷூட் பண்ணி கொண்டு இருக்கிறது அனுபவத்தையும் வந்து நாங்கள் வந்து பெற்றுக்கொண்டோம். அப்போ கடல் சார்ந்து இப்போ ஏர்லி மார்னிங்காக இருக்கலாம், இல்லாட்டிக்கு மிட் டேயாக இருக்கலாம், நைட்டாக இருக்கலாம். இதை எப்படி நாங்கள் ஷூட் பண்ண போகிறோம், இப்போ எங்கள் சேலஞ்சஸ் எப்படி ஃபேக் பண்ண போகிறோம், அது மாதிரி கடல் அண்டையிலாதே நாங்கள் நடுவில் இருந்து போய் ஷூட் பண்ணிடலாது தானே. கரையிலேருந்து ஷூட் பண்ணும்போது எப்படி நாங்கள் அந்த டெப்த்தை உருவாக்கலாம், அந்த அப்படியான விஷயங்களே வந்து லேர்ன் பண்ணி செய்ய வேண்டிய சுச்சுவேஷன்ஸ். இப்போ ஈழத்து திரைப்படங்கள், இலங்கை திரைப்படங்கள் உள்ள திரைப்படங்கள் நிறைய வந்து வந்துருக்கு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒரே ஒருங்கிணைப்பில் இணைக்கிறேன்னு சொன்னால், ஒரு கேட்டகரியில் பார்க்கணும்னு சொன்னால் நீங்கள் எப்படி பார்ப்பீங்க, எப்படி அதை சொல்லுவீங்க? இப்போ நாங்கள் வெளிவந்து இருக்க படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களோட ஊரில் கதை சொல்லுது. அது எங்கே படமாக இருக்கட்டும், இல்லை படமாக இருக்கட்டும், எங்களோட கதை தான் அதை சொல்லுது. அப்போ எங்களோட கதையாக சொல்லும்போது எங்களுக்கு வந்து அதுக்கான மார்க்கெட்டுன்னு உருவாக்கிட்டு தான் மேலே மேலே தான் நடக்கும். ஓவர் நைட்டில் அது நடக்காது. அப்போ இப்போ சிங்கிள் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் வச்சு ஓட்டி லாபம் பார்த்து அங்கே வந்து பெரிய சக்ஸஸ் இப்போ கண்டுருக்குறாங்க. லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸாக வந்து பெரிய வளர்ச்சி அங்கே ஏற்பட்டிருக்கு. அந்த வளர்ச்சி கண்டிப்பாக இங்கே எடுக்க தமிழ் படங்களுக்கும் வந்து ஏற்படணும். அது அங்கே இருந்து எடுத்தாலும் சரி. அப்போ அது உருவாகணும். அது நிறைய கொலாபரேஷன் இருக்குது, சிங்கள தமிழ் படங்கள் கொலாபரேஷன்ஸ் நடக்குது, இப்படியான விஷயங்கள் நடக்குது. அப்போ இதில் எது ஒர்க் அவுட் ஆகுன்றதை நாங்கள் பொறுத்து தான் பார்க்க வேண்டியிருக்கோம். நன்றி. இன்னொரு முக்கியமான கேள்வி அப்படின்னு சொன்னால், கண்டென்ட் கிரியேஷன், டெக்னாலஜி சைட் அல்லது மார்க்கெட்டிங் சைடில் எது நாங்கள் கூட ஒர்க் பண்ண வேண்டியிருக்குது, எது கூட டெவலப் பண்ண வேண்டியிருக்குது நீங்கள் உங்களோட பார்வை? ரெண்டுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கத்தான் வேணும். பட் என்னென்னா இப்போ எங்களுக்கு வந்து கண்டென்ட் கிரியேஷன்ஸில் வந்து அதுக்கான என்ன சொல்கிறது, அதுக்கான ட்ரைனிங், அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒன்று இருந்துருக்கு. மார்க்கெட்டிங் சைடில் வந்து இப்போ இன்னும் சரியான போகிறதான் இருக்கிறோம். மார்க்கெட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் அந்த ஃபிலிம் சேல்ஸ் சார்ந்து இருக்கிற ஒன்லைன் அதில் வந்து இல்லை. இங்கே அதில் வந்து கொஞ்சம் அங்கோட டல்லாக தான் இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் வந்து போராக தான் இருக்கு. நம்ம அது பெட்டர் ஆகிறதுக்கான வழிகள் என்னென்ன, இப்போ இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது, உண்மையாக தியேட்டர் ஒர்க் அவுட் ஆகுது, இல்லை ஓடிடி ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ ஓடிடி என்ற மாடல் வந்து எவ்வளோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. எங்களுக்கு உண்மையாக ஒரு ஃபெயிலியர் மாடலாக கூட எங்களுக்கு தெரியாது. இங்கே வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து இருக்குதா? இங்கே ஓடிடி பிளாட்ஃபார்ம் சினிமாவுக்கு ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்குதுன்னு? ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் இல்லை, அதாவது ஆக்டிவாக இல்லை. மேபி ஸ்டார்ட் அப்ஸாக நிறைய இருக்கலாம், பட் ஆக்டிவாக அது இல்லை. ஆக்டிவாக ஒரு வாங்கி அதை இதுன்ற மாதிரி ஆக்டிவாக ஒன்றுமே இல்லை. அப்போ அதை இப்போ எந்த மாடல் வந்து எங்களுக்கு பெட்டராக இருக்குமான்ற விஷயமும் காலப்போக்கு தான் சொல்ல எங்களுக்கு. ப்ரொடியூசர்ஸ் எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க? இப்போ லைக் ப்ரொடியூசர்ஸ் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்குதா, இல்லை அது ப்ரொடியூஸ் பண்ண ரெடியாக இருக்கிறாங்களா ஆக்கள், அப்படி இருக்குதா, அல்லது அது எப்படி? மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்து ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் தான் வந்து கூட, அதாவது அவைக்கு வந்து ஃபிலிம் எடுக்கணும் சின்ன வயசில் ஆசைப்பட்டு ஓகே அது விலை அது கொஞ்சம் நீண்ட நாள்கள் போனபடியே இப்போ அவைக்கு ஃபில்ம் மேக்கர்ஸே, அதாவது வந்து நீங்கள் சொல்ல மேக்கர்ஸ் ஆக வேண்டிய ஆட்கள் வந்து இப்போ ஃபில்ம் மேக்கர்ஸே ப்ரொடியூசர்ஸாக இருக்க வேண்டிய கட்டத்தில் இந்த சினிமா இருங்க. அப்போ அது என்னென்ன அது கண்டு தெரிஞ்ச ரீசன்ஸே இருக்குதானே எங்களுக்கு. அப்போ ஏன் அவை அப்படி இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போய் அங்கேருந்து காசு வச்சு அவன் வீட்டையும் பார்க்கணும். இது இப்போதைக்கு அந்த திருப்பி அந்த ஆசை வந்துருக்கும், நாங்கள் அதை செய்யணும்னா இப்போ இங்கே இருக்க யங்கான க்ரௌடை வச்சுக்கொண்டு அவை அதை செய்கிறதுக்கான ஒரு இதாக தான் பார்க்குறோம். நான் சொல்கிறேன், அதை மட்டும் நம்பிக்கொண்டு நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கல. அது இருக்கலாது வேறு சோர்ஸஸ் ஆஃப் ஃபண்டிங் எங்களுக்கு வேணும், அதுக்கான ப்ராஃபிட்ஸ் பார்க்கணும். இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு வந்து நல்ல விஷயம் இப்படி இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் வந்து
இந்த டேலண்ட் நம்ம காசு போடுறது அப்பதான் இங்க அதுவும் லேர்னிங் மேக்கிங் டிஸ்ட்ரிபியூஷன் மூண்டும் சரியா வரான்னு சொல்றீங்க. உங்களோட வாழ்க்கைத்துறை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களோட சினிமா துறைக்குள்ள எப்படி டைம் போடுறீங்க? இப்போ உங்களோட நீங்கள் லைஃப் ஸ்டைலையும் பார்க்கணும், அது நேரம் இப்போ சினிமா தொடர்ந்து உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குல்லன்னு சொன்னால் எப்படி உங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி நீங்கள் டைம் அங்கே கொடுக்குறீங்க? சினிமா துறையில டைம் எப்படி இருக்கும், உங்களோட வாழ்க்கைத்துறையில் டைம் எப்படி இருக்கும்? இப்போ ஏதோ ஒரு ப்ரொஜெக்ட் நாங்கள் புக் ஆகிட்டோம். நான் ஃபிலிம் செய்கிறபடியா நான் ஒரு ஃபிலிமில் புக் ஆகிட்டேனால ஒரு 1 month 2 months 3 months வந்து அதில் கண்டினியூ இருப்பீங்க. சிலது வந்து இன்னும் லாங்கராக போகும், 6 months எடுக்கலாம் அப்படி. இப்போ நான் டிபியாக இருக்கிறபடியே நான் ஒரு ப்ரொஜெக்டில் என்ன ஆகுது அவுட் ஆகுது. பட் ஒரு டிரெக்டராலேயோ அப்படி இருக்கலாது. அப்போ அதை வந்து ஸ்டோரி ஐடியாலேருந்து ஃபைனல் ரிலீஸ் வேலை வந்து அதுக்கு ஒரு பெரிய டைம். நான் அதில் வந்து ப்ளே பண்ண போகிற சின்ன ரோல் அந்த டைம் லைனில் ஆப்வியஸ்லி எங்கள்கிட்ட மேற்பார்வை வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாத்துலேயும் இருக்கும். ஆனால் சொல்லிட்டு நான் கொடுக்குற டைம் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் தான் இருக்க போகிறோம், 2-3 மாதம் தான் கொடுக்க போகிறோம். அது இல்லாமல் இருக்கும்போது வட்டி தான் திருப்பி ப்ரொஜெக்ட் வரும். அப்போ ஒரு அப் அண்ட் டவுன் எப்போ இருந்துதான் இருக்க போகுதுன்னு. ரிஷி செல்வத் இந்த கேமரா பேச முடியுமென்னு சொன்னா ரிஷி செல்வத்தை பற்றி அந்த கேமரா என்ன சொல்லும்? திட்டம் இருந்தா சரி, கொஞ்சம் கவனம் பாவி கண்டவாடி தாண்டா அதை சொல்லும் மொழியை நல்லா சொல்லுவாடா நிக்கல அவ்வளவு பேச்சு அது நான் சொல்கிறேன். அது நாங்கள் டூலை தான் நான் பாவிக்கிறது. நம்ம சில விட அந்த டூலை வந்து நாங்கள் ஒரு ஹார்ஷாக பாவிக்க வேண்டி வரும். நாங்கள் பொத்தி கொண்டு இல்லை தானே, அது ஒரு பேபி இல்லை தானே. அப்போ நாங்கள் டூல் அப்போ நாங்கள் சரியான கடைசி யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ அது நான் அதை டூலாகவே வச்சுருக்கேன். எப்போ ஒரு டிட்டாச்மெண்ட் எப்போ அந்த கேமரா மேலே எனக்கு இருக்கு. எப்போ அது எந்த இதாக இருந்தாலும் நான் அதில் ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுருக்கேன். அப்போ நாங்கள் அந்த பயப்படுற கேமரா கொண்டு வந்து இங்கே வைக்கிறேன்டான்றாங்க. பயப்பட மாட்டேன்ற இது இருக்கு. வந்து நாங்கள் ஷூட் பண்ணி கூடி கடலோ அது இதோ நாங்கள் போகும்போது நிறைய இஷ்யூஸ் வந்துருக்கலாம். உப்பு தண்ணி உள்ள போயிருக்கலாம். அதுகள் நிறைய இருக்கு. அதில் ஒரு சார்ட் ஆஃப் ஃபியர்லெஸ்னஸ் இருந்தபடியா மேபி நான் இன்னமும் அதை பொத்தி கொண்டு மேபி மாதிரி பார்த்துருந்தா நான் சில விஷயங்கள் விடப்பட்டிருக்க மாட்டேன். பட் ஓகே, நன்றி. மற்றது வந்து இப்போ உங்களுக்கு எந்த ஜோனர், இப்போ லைக் கிரைம் த்ரில்லரா அல்லது ஆர்ட் ஃபிலிமா அல்லது ரொமான்டிக் த்ரில்லரோ ஹவவே லைக் காமெடி, எது உங்களுக்கு ருசிக்கிறதுக்கு பிடிச்ச என்ன எப்படியான படம் எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க நீங்கள் ஒரு டிஓபியா? ஃபேண்டசி மேலே எப்போ ஒரு இது இருக்கு. அது என்ன சொல்றது, பெரிய லெவல் ஃபேண்டசி வந்து சின்ன லெவல் ஒரு சின்ன பட்ஜெட்லயோ ஃபேண்டசி ஒன்று செய்யணும்னு ஆசை இருக்கு. ஓகே, அது வந்து சரியான இப்போ ப்ரொடியூசர்ஸ் கேட்டுக்கொண்டிருப்பினோம், மேபி பார்த்து கொண்டிருப்பினோம், மேபி யாரும் பெறலாம். வந்தால் வாழ்த்துக்கள் உங்களுக்கு அந்த அடுத்தவங்களோட ஃபியூச்சர் ஃபிலிமுக்கு. நன்றி. இயற்கையோட நிறைய உங்களுக்கு ஈடுபாடு இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டுக்கிறோம். உங்களோட வீடியோஸ் நிறைய பார்த்துருக்கிறோம். ஸோ அது சம்மந்தமாக சொல்லுங்கள், எப்படி உங்களுக்கு அந்த இயற்கை அந்த உங்களோட வீடியோஸ் எல்லாம் நிறைய இயற்கை சம்மந்தமான வீடியோஸ் நீங்கள் எடுத்து ரிலீஸ் பண்ணிக்கிறீங்க. நிறைய வீடியோ நான் செக் பண்ணிக்கிறேன், நல்லா இருக்கு வேறு. அது எப்படி உங்களுக்கு அந்த ஆர்வம் வந்தது? அது டிஓபியா உங்களுக்கு அப்படி ஆர்வமா அல்லது அது உங்களோட தனித்திறமையா? அது எப்படி வந்தது? நேச்சர் ஃபோட்டோகிராஃபியோ நேச்சர் இதுன்றது வந்து எப்போ ஒரு ஃபேசினேட்டிங்கான விஷயம் தானே. எங்களுக்கு வந்து மார்னிங் சன்ரைஸ்லேருந்து மிட் டேலேருந்து எல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு பார்க்குறதுக்கான பார்க்க வந்து ஒரு ஆசையாக இருக்கும். பர்சனல் எனக்கு கேப்சர் பண்ணும்போது அதுக்கான சில விஷயங்கள் டைம் எடுத்து ஷூட் பண்ணுவோம். நிறைய நேரத்தை டைம் எடுத்து நீங்கள் சில அவ்வளவு வீடியோஸ் இருக்குது, அவ்வளவு கட்டுக்கட்டான வீடியோஸ் நான் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ அதுதான் நாங்கள் அதுக்கான டைம் சில வேலை ரைட் மூமெண்ட்ல இருக்கு. சில வேலை நான் ரேண்டமாக வேறு வேலைக்கு போயிருப்பேன். பட் அங்கே ஒரு விஷயம் நடக்கும். அதை அடாப்ட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமாகவும் அது இருக்கு எனக்கு. பட் எஸ், எனக்கு நேச்சர் சார்ந்திருக்கிற விஷயங்கள் ஷூட் பண்ணுறதுல வந்து எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். ஓகே, அடுத்தது வந்து ரீக்ரியேஷன் பற்றி அப்படின்னா இப்போ நீங்கள் இதுவரை காலமும் ஷூட் பண்ண வீடியோவில் இதை நான் கொஞ்சம் ரீக்ரியேட் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும் அந்த ஸ்க்ரீனில் பார்த்தது, இல்லை இது கொஞ்சம் மாற்றிருந்தா நல்லா இருக்கும், அதில் இந்த சீன்ஸ் ஃபுல்லாக மாற்றி நான் வேறு மாதிரி ஷூட் பண்ணிக்கலாம் அப்படி ஃபீல் பண்ணின ஏதாவது சம்பவம்? எக்ஸைட்டாக ஒரு பாயிண்ட் இல்லை, பட் எல்லா படத்துலையும் வந்து அது இருக்குது. எல்லா சீன்லேயும் வந்து அது எப்படி வந்து இருக்கும், என்ன இது பெட்டராக ஷூட் பண்ணிக்கலாம், இது டைம் ஃப்ரேம்ஸ் எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணிக்கலாம். பட் ரஷ்ஷில் பண்ணியிருப்பேன், ரஷ்ஷில் பண்ணியிருப்போம். ஆனால் சில எவ்வளோ ஆப்போசிட் தான் நடந்திருக்கு. நாங்கள் வேறு மாதிரி பிளான் பண்ணி போயிருப்போம். பட் அந்த இடத்துல வந்து எங்களுக்கு வந்து ஒரு கன்ஸ்டன்ட் இருந்தபடியாக நான் வேறு மாதிரி ஷூட் பண்ணியிருப்போம்.
பட் அது வந்து நான் இனிஷியலாக பிளான் பண்ணதை விட பெட்டராக இருந்திருக்கும். எங்கள் மைண்டில் இருந்ததை விட அது ஒரு பெட்டரான அவுட்புட் தான் இருக்கு. அப்போ ரெண்டுக்கான ஸ்பேஸும் இங்கே இருக்கு. ஏன்னா நிறைய ஒரு குறிப்பிட்ட ஹவர்ஸுக்குள்ளே தானே நாங்கள் அதை கேப்சர் பண்ண வேண்டி இருக்கு ஃபிலிமில். கிடைக்கிற டைம், கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ், கிடைக்கிற விஷயத்தை வச்சு செய்ய முடிக்கிறார். நன்றி. ரிஷி செல்வம் வந்து ஒரு டிஓபியா இல்லாமல் இருந்திருந்தால் இன்னொரு ரிஷி செல்வம் எப்படி வந்திருப்பார்? மேபி ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே ஏதோ ஒரு வேற விதமாக வேலையாக தான் இருந்திருப்பேன். கண்டிப்பா அது ஒரு சினிமா இண்டஸ்ட்ரிக்கு தான் இருந்திருக்கு. அது அதுதான் அந்த 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 இண்டஸ்ட்ரி தான் வந்திருப்பீங்க. ஆனா மேபி வேற ஒரு துறையில வேற ஒரு துறையிலேயோ வேற ஒரு விஷயமா அந்த பங்களிப்புக்குள்ளான் இருக்கும். இது வேற ஒரு இடத்துல இருந்திருக்கும். ஒரு ஜாப் ரோல் டிஃப்ரெண்டா இருக்கு. ஜாப் ரோல் அவ்வளவுதான். ஆனால் சினிமா துறை தான். ஓகே. உங்களுக்கு நீங்கள் டைமை வேஸ்ட் பண்ணினேன், இவ்வளவு டைம், ஒரு வருஷம் இதை வேஸ்ட் பண்ணிட்டேன், ஒரு 3 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டேன், இது எனக்கு தேவையில்லாத ஒரு விஷயம், நான் அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட இந்த சினிமா துறைக்கு பாவிச்சுக்கலாம், அப்படி ஏதாவது ஃபீல் பண்ணியிருக்கிற விஷயம்? நான் இன்ஜினியரிங் படிச்சேன். ஸோ அதை தேவை இல்லையே இப்ப யோசிக்கிறேன். பட் மேபி அதுல நான் படிச்சுட்டு இருந்தபடியே எனக்கு அதுல இருந்து அது இந்த 3 வருஷம் வேஸ்ட் பண்ணிருக்கீங்களே, ஐயோ அந்த வெறுப்பு வந்தா சிலபடி என்னமோ அதுக்குள்ள கூட வேற அது அங்கே படிச்சதால அந்த எக்ஸ்பீரியன்ஸும் ஏதோ இடத்துல எங்களுக்கு யூஸ் ஆகும். ஒரு டிகிரி இருக்கிறது வந்து ஒரு இன்ஜினியர் துறையில இருக்கிறது வந்து உங்களுக்கு அது கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுங்க. ஆனா சினிமா துறைகள்ல மேபி நீங்கள் அந்த இன்ஜினியர் துறையில இருந்தபடியா மேபி உங்களுக்கு ஆர்ட் டைரக்டர் கூட உதவி செய்துக்கலாம் இல்லையா? கண்டிப்பா தேவை வந்துக்கலாமோ? இட்ஸ் குட். ஓகே. லைஃப் ஸ்டைல்ஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா லைஃப் ஸ்டைல்ஸ் நேச்சுரல் அல்லது வந்து ஸ்டைலிஸ்ட், அதை நீங்க கூட டிஓபியில எதை நீங்க கூட விரும்புவீங்க, எதை கூட பாக்குறீங்க? கதையை பொறுத்து தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பேஸ்ட் ஆன் தி ஸ்டோரி. அந்த வேற படங்கள் வந்து அது நேச்சுரல் லைட் படம் தான், ஃபுல்லா லைட் தான். வேற கிரைம் த்ரில்லர் அப்படி இப்படி ஏதாவது அடித்தோம்னா எங்களுக்கு வந்து கூட ஸ்டைலிஸ்டிக்கான விஷுவல்ஸ் போகிறதுக்கான நீடு இருக்கு இப்போ அந்த கதையில். அப்போ அது திருப்பியும் பட்ஜெட் திருப்பியும் பட்ஜெட் அது சார்ந்தான் இருக்கு. பட் அது நாங்கள் அதை பட்ஜெட்ன்ற ஒரு இடத்துல மட்டும் அதை நாங்கள் வைக்கல. ஒரு டைரக்டரோ ஒரு விஷுவல் வேறு விஷுவல் ஸ்டைலை கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஐடியா இருந்தால் நாங்கள் இருக்கிற வச்சு நாங்கள் செய்யலாம். அதாவது பேசிக்காக அது தாட் தான். அந்த எங்கே அந்த டைரக்டர் டிபியில் அவை 2 பேரும் காய்ச்சி தான் அந்த முடிவெடுக்க போயிடும். இப்படி நாங்கள் அதை ஷூட் பண்ண போகிறோம். பேஸ்ட் ஆன் தி ஸ்டோரி, பேஸ்ட் ஆன் தி டைரக்டர் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் சார்ந்தான் இருக்க போது எப்போமா. உங்களோட லைஃப்ல திருப்பி ஒரு கால் அந்த நாள் வந்தா நல்லா இருக்கும் அப்படி இன்றைக்கும் ஃபீல் பண்ற ஒரு நாள் அல்ல அந்த காலம்? மேபி டீனேஜ்லேருந்து 14லேருந்து 22 அந்த வயசுக்குள்ள எல்லாருக்குமே ஒரு ஆசை. எனக்கு திருப்பி அந்த ஒரு போகணும். மேபி அந்த டைம் வந்து நல்லா இருக்கும். பட் அப்படி இல்லை. பட் இப்போ மேலே தான் இருக்கு. ஸோ அது மேபி என்ன போயிட்டு 10 வருஷத்துல திருப்பி கேட்டா இன்னும் 10 வருஷம் முதல் வந்திருக்கலாம். அது அப்போ நான் சொல்கிறேன், அது நாங்கள் இப்போ நொஸ்டால்ஜியா எப்போ இருக்கத்தான் போதும் எடுக்கிறது. 10 வருஷத்துக்கு முதல்னு சொல்லிட்டு இருக்க போகிறோம். அடுத்தது வந்து நீங்கள் வந்து ஒரு ராங் டிசிஷன், ஐயோ இந்த ஒரு டிசிஷனை நான் மேக் பண்ணிக்க கூடாது, இப்படி நான் இதை ஒன்று செய்திருக்க கூடாது, இப்பவும் வருத்தப்படுற ஒரு விஷயம், அப்படி அது சினிமா துறையாக இருக்கட்டும் இல்லை எதுவாக இருந்தாலும் ஓகே. அப்படி நான் டிராஸ்டிக்காக ஒரு பெரிய ராங்கான முடிவு என்ன எடுக்கையில் மற்றவன் கண்ணுக்கு வந்து இந்த துறை சூஸ் பண்ணது வந்து மற்றவன் கண்ணுக்கு வந்து ஒரு இப்போ பிள்ளையா தோணலாம். அப்போ அது நாங்கள் ஒன்றும் இல்லை. பட் அது ஒரு எனக்கு தெரிஞ்சு எனக்கு கண்முண்டால் நான் இப்போ இன்னுமே இல்லை, இதுவரையில இல்லையா? ஓகே ஓகே. மஸ்கட், ஓமான், அவ்வளவு தேசத்துலேருந்து இவ்வளோ இந்த தேசத்துக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வாழ்க்கை லைஃப். ஏன்னா நீங்கள் பிறந்ததெல்லாம் அங்கே, இங்கே உங்களுக்கு ஒரு எப்படி இங்கே உங்களுக்கு செட் ஆகுதா? இந்த வெதர் எல்லாம் நல்லா இருக்கா? சாப்பாட்டு முறைகள் எல்லாம் எப்படி இருக்குது? தமிழ் எல்லாம் பயங்கரமா நல்லா தமிழ் கதைக்கிறீங்க. ஸோ சொல்லுங்க உங்களோட லைஃப் வாழ்க்கை முறையை பற்றி. நான் இங்கே வந்து இப்போ இங்கே யாழ்ப்பாணம் பண்ணி செட்டில் ஆகி 15 வருஷத்துக்கு மேலே ஆயிடுது. 15 வருஷத்துக்கு மேலே ஆகிடும், கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆகிடும். அப்போ அங்கே பிறந்து வளர்ந்தது படித்தது அங்கே ஸ்கூலில் அங்கே படிச்சுட்டு வந்து இங்கே வந்தது. அங்கேருந்து இங்கே வரும்போது பெரிய சேஞ்ச் இருந்தது தான் லைஃப்பில். அது மாற்றம் அது சரதாம் இருந்தது. ஏன்னா அங்கே அது ஒரு விதமான சிட்டி டவுன்ன்றது வந்து சின்ன. பட் போக இங்கே பழகிடுச்சு. ஸோ இங்கே
வெதரோ கிளைமேட்டோ அதெல்லாம் பெரிய இஷ்யூ ஆகிட்டு இருந்தது இல்லை. சாப்பாடு எல்லாம் ஓகேயா இருக்கு உங்களுக்கு? அதெல்லாம் ஓகே. ஓகே, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வந்தது இல்லை. கலை உங்களோட கல்ச்சர் அது எல்லாம் எந்த ஒரு இதுவும் இல்லை, எல்லாம் இப்போ எங்கள்ட தமிழாக்கள் இருந்தாங்க, எங்க ஒரு இடம் பிள்ளைகளை வந்து தமிழாக்கள் வந்து வளர்ப்பினும். ஸோ அது பிரச்சனை இல்லை. வீட்டில் எப்படி அங்கே இருந்தால் அப்படி தான் இங்கேயும் இருக்கிறோம், அது பிரச்சனை. எப்படி தமிழ் மொழியில் எவ்வளவு ஆர்வம்? நல்லா தமிழில் ஒரு நல்ல ஒரு யாழ்ப்பாண தமிழ் அழகாக கதைக்கிறீங்க. எப்படி இந்த தமிழ் மொழியில் இவ்வளவு ஆர்வம், இவ்வளவு இது? இல்லை, நான் சுத்தமாக நான் கதைக்கிறது என்ன தமிழ்னு எனக்கு தெரியாது. ஏன்னா கூட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் வேறு லாங்குவேஜ்ன்ட்டு. கூட ஆங்கிலம் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ் வந்து கூட நான் பாதிக்கிறேன். நான் கதை கேட்க மற்றது நான் கதைக்கிறது அசல் யாழ்ப்பாண தமிழ்நாடு கூட எனக்கு தெரியாது. நான் என்னடா நாங்கள் வளர்ந்து அங்கே பிறந்து வளர்ந்ததாவடியா எங்களுக்கு வந்து அவன் எங்களோட மொழி வந்து எல்லாத்துலேருந்து ஒன்று மலையாளத்துலேருந்து கண்டுப்போம், அரபிக்கில் தான், ஹிந்தி இப்போ எல்லாத்துலேயும் படுத்து ஒரு மிக்ஸ்ட் மொழி தான். இங்கே வந்து இருக்கிறபடியா நான் இங்கே கூட தமிழ்லாம் கைக்க கொண்டு இருந்தபடியா தமிழ் அது உங்களுக்கு தமிழ் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இப்போ சில தமிழ் டைரக்டரோட ஒர்க் பண்ணும்போது அல்லது சிங்கள டைரக்டரோட ஒர்க் பண்ணும்போது அல்ல வேறு எனி மொழி அந்த டைரக்டரோட ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மொழி சார்ந்து ஒர்க் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது இடையூறு அல்லது கஷ்டம் அல்லது உங்களுக்கு ஈஸியாக இருக்குமா? அது எப்படி பார்க்குறீங்க? இப்போ லாங்குவேஜ் வந்து பெரிய ஒரு விஷயமா இருக்குது. நான் இங்கே ஒர்க் பண்ணும்போது எனக்கு தமிழ் பண்ணுறபடியே பிரச்சனை இல்லை. சிங்களத்துக்கு போனால் அங்கே ஒரு இஷ்யூ நடக்குது. இப்போ எனக்கு நானும் பெருசாக சிங்களம் காய்க்க மாட்டேன், விளங்கும். அது ஒர்க்கிங் மூலமாக தான் எனக்கும் அது விளங்கி என்னால் வந்து அதை ஃப்ளூவெண்டாக காய்க்கல. அந்த ஸ்கிரிப்ட் அவங்க விளங்க. அப்போ அப்படியான இதுகள் இருக்குது. இப்போ அதில் வந்து சில பேர் என்ன அப்ரோச் பண்ணுறதுக்கும் ஒரு நானாக போய் அப்ரோச் பண்ணுறதுக்கும் அந்த மொழி தடையாக தான் இருக்குது. இப்போ மாதிரி தான் இருக்குது. மேபி எனக்கு அந்த மொழி என்ன கொஞ்சம் சிங்கள மொழி தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நான் அந்த அவங்களோட இண்டஸ்ட்ரியோட அவங்களோட கொலாபரேட் பண்ணுறதுக்கான ஒரு வழிமுறை பார்க்க. லாங்குவேஜ் வந்து இங்கே மெயினாக இருக்குது. பட் என்ன விஷயம் விட இப்போ நான் கூட இப்போ இங்கிலீஷ் வந்து எனக்கு ஓகேன்றபடியா இப்போ அங்கே இருந்து ஒரு ஆள் அந்த என்னோட கேட்க நான் இந்த ஏதோ ஒரு பேலன்ஸ் பண்ணி ஒரு விஷயத்தோடு செய்யக்கூடிய மாதிரி இருந்துங்க. இந்த சினிமா துறையில் வெறியாய் நிறைய கலைஞர்கள் வெறியாய் சாதிக்கணும் என்று துடிப்போடு இருக்கிற கலைஞர்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல வாரீங்களா? லேர்னிங் எப்போ உண்மையாக வச்சுக்கொண்டே போங்க. மற்றது அதாவது தெரிஞ்ச ஒரு விஷயத்த வந்து அன்லேர்னும் பண்ணணும். இப்படி நீங்கள் ஒரு விஷயத்த வந்து கற்றுக்கொள்றீங்களோ அதே மாதிரி சில விஷயங்களில் வந்து நீங்கள் அதை விட்டுட்டு ஒரு விஷயத்தையும் கற்றுக்கொண்டு தான் போகணும். எல்லா இடத்துலையும் வந்து நாங்கள் கற்றுக்கொண்டதை மட்டும்தான் கடைசியாக கொண்டு போகணுன்ற ஒரு அவசியம் இல்லை. அப்போது அந்த அப்டேட்ஸ்க்கான இதுகள் இருக்குத்தானே, அதை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. பேசிக் பிரின்சிபிள் மாற வச்சிருக்கணும். மற்றபடி அப்டேட்டில் நாங்கள் பார்த்துட்டு இருக்கணும். அது ஒரு முக்கியமான விஷயம். அதாவது நெட்வொர்க்கிங் பண்ணணும். நிறைய பேர் நெட்வொர்க் பண்ணுறதுக்கான சந்திப்புகள் நிறைய விஷயங்களுக்கான இதுகளை அப்ரோச்சபிளாக இருக்கணும் நீங்கள். மற்றது அதாவது நீங்கள் ஒரு ப்ராஜெக்டில் எவ்வளோ வேல்யூ ஆட் பண்ணுறீங்களன்றதுல வந்து நீங்கள் அது ஒரு மிக முக்கியமான விஷயம். நீங்கள் வேல்யூ ஆட் பண்ணாட்டிக்கு வந்து உங்கள்கிட்ட வேல்யூ குறையும். அப்போ நீங்கள் அந்த விஷயங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் வேல்யூ ஆட் பண்ண போகிறீங்க அந்த விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். உங்கள்கிட்ட ஸ்கில் செட் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வளர்த்துக்கொள்ளணும். கம்யூனிகேஷன் அதுக்கு ஏற்ற மாதிரி வளர்த்துக்கணும். சாஃப்ட் ஸ்கில்ஸை வந்து வளர்த்துக்கொள்ளணும். இதான் நான் சொல்ல வேண்டிய விஷயங்களை நான் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. உங்களோட டைமை ஒதுக்கி எங்களோட கலையத்துக்கு வரைய தந்து உங்களோட டைமை ஒதுக்கி இந்த ஒரு இன்டர்வியூ தந்ததுக்கு இந்த பாட்காஸ்ட் ஸ்டூடியோ ஈகல் ஸ்டூடியோ சார்பாக உங்களுக்கு நன்றிகளையும் உங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்டுகளுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிஞ்சுக்கொண்டு நன்றி, வணக்கம். நன்றி.